இப்போ நாம் பார்க்குற இந்த கோவில் ஐராவதேசர், அதாவது ஐராவதேசம் என்று அழைக்கப்படும் இந்த கோவில் காஞ்சிபுரத்தில் இருக்கிற சிவன் கோவிலில் ரொம்ப முக்கியமான கோவிலாக இங்கே கருதப்படுது. மேலும் பல்லவர்கள் காலத்தில் கட்டப்பட்ட 1300 வருஷ பழமையான மணற்கற்களால் கட்டப்பட்ட கோவிலாகவும் இந்த கோவில் நமக்கு அமைஞ்சிருக்கு. இந்த கோவில் ராஜசிம்ம பல்லவரால் கட்டப்பட்டு இருக்கலாம் அப்படின்னும் கருதப்படுது. இந்த கோவில் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா, காஞ்சிபுரம் மேற்கு ராஜவீதியில் அமைஞ்சிருக்கிற கச்சிபேஸ்வரர் கோவிலோட வலது பக்கம் மூலையில் இந்த கோவில் நமக்கு அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலை பற்றின குறிப்புகள் காஞ்சிபுராண படலத்தில் உட்கோவிலாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த தலத்து இறைவனை ஐராவதம் வழிபட்டு யானைகளுக்கு தலைவனாகவும் இந்திரனை தாங்குவதற்கு வரம் பெற்றதாகவும் தேவர்கள் திருப்பார்கடலை கடைந்த காலத்தில் அக்கடலில் தோன்றிய வெள்ளை யானையாகிய ஐராவதம் இந்திரனை தாங்குவதற்காக இந்த தலத்து இறைவனை பூஜித்த தலமாகவும் இந்த கோவிலோட தல வரலாறு நமக்கு சொல்லுது. ஐராவதம் அப்படின்னா 4 தந்தங்களை உடைய வெள்ளை யானை அப்படிங்கிற பொருள். கருவறையில் பல்லவர் கால தாராலிங்கம் நமக்கு அமைஞ்சிருக்கு. தாராலிங்கம் அப்படின்னா பல்லவர் காலத்தில் அமைக்கப்பட்ட லிங்க வடிவத்தை தான் தாராலிங்கம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அமைப்பு லிங்கத்தின் பான பகுதியில் 4, 8, 16, 32, 64 ஆகிய எண்ணிக்கையில் 5 வகையான பட்டைகள் அமைஞ்சிருக்கும். இந்த வகையான பட்டைக்கு தான் தாராலிங்கம் அப்படிங்கிற பெயர் உண்டு. கோவிலோட சுற்றுச்சுவரில் நாம் முதல்ல தரிசிக்கிறது துர்க்கை அம்மனை. சிங்கத்தின் மீது அமர்ந்து வலது கால் தரையில் சாய்த்து இடது கால் சிங்கத்தின் மீது வச்சு காட்சி தராங்க. சிற்பத்தின் மேல் 2 பறவைகளும் கீழே ஒரு யானையும் காணப்படுது. கருவறையில் காணப்படுற லிங்கத்துக்கு பின்னாடி உள்ள சுவரில் பிரம்மா மற்றும் விஷ்ணுவின் சோமாஸ்கந்த உருவங்கள் நமக்கு காணப்படுது. கருவறையோட வடக்கு மற்றும் தெற்கு சுவரில் சிதைந்த நிலையில் காணப்படுற சிற்பங்கள் தெய்வங்களா, அசுரர்களா, தேவர்களா அப்படிங்கிறத நம்மளால் யூகிக்க முடியல. கோவிலோட முக மண்டபத்தோட தெற்கு நோக்கிய சுவரில் ஊர்த்தாண்டவ மூர்த்தி சிலை இருக்குது. அவர் 6 கரங்களை உடையவராக காணப்படுறாரு. பல்வேறு ஆயுதங்களை கைகளில் ஏந்தியவராக காட்சி தரார். வலது கால் மேல் நோக்கி உயர்த்தப்பட்டவாறு அமைக்கப்பட்டிருக்கு. உமாதேவி இடதுபுறமாக நமக்கு காட்சியளிக்கிறாங்க. கோவிலோட வடக்கு சுவரில் சக்கரதான மூர்த்தி நமக்கு அழகாக காட்சி தரார். அதாவது தெய்வீக லிங்கத்துக்கு பூஜை செஞ்சு சிவன் கிட்ட இருந்து சக்கரத்தை வாங்குற காட்சியை பிரதிபலிக்கிறதா இந்த சிற்பம் நமக்கு அமைஞ்சிருக்கு. காலசம்ஹார மூர்த்தி ரொம்ப சிதிலமடைஞ்சு காணப்படுறார். அது மட்டும் இல்லாமல் கோவில் சுற்றுச்சுவரில் இருக்கிற துர்க்கை அம்மனும் பிரம்மதேவர் சிலைகள் மட்டும்தான் ஓரளவுக்கு நம்மளால் கணிக்க முடிகிற அளவுக்கு இருக்குது. மற்றபடி கோவிலோட சுற்றுச்சுவரில் காணப்படுற நிறைய சிற்பங்கள் சிதிலமடைஞ்சே காணப்படுது.
இந்த கோவிலோட அமைப்பு இருக்கிறதே யாருக்கும் தெரியாத இருக்கிற ஒரே காரணம் என்ன அப்படின்னா, கோவிலை விட கோவிலை சுற்றி இருக்கிற கட்டிடங்கள் ரொம்ப உயர்ந்த நிலையில் காணப்படுறதுனால தான். ஏன்னா கோவிலோட கோபுரமோ விமானங்களோ எதுவுமே சரியான முறையில் இல்லாமல் சிதிலமடைஞ்சு காணப்படுறதுனால கோவிலோட அமைப்பு நமக்கு சரியாக தெரியல.